நடிகர் சின்னஜெயந்த் மகனான விழுப்புரம் கலெக்டர் சுதஞ்சய் நாராயணனுக்கு நேற்று திருமணம் முடிஞ்சிருக்குது. இந்த திருமணத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின், பாஜக பிரபலமான தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பல அரசியல் பிரபலங்களும் நடிகர்களும் கலந்துக்கிட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் நடிகர் சின்னஜெயந்த் 1980 1990 வரை ஏராளமான படங்களில் நகைச்சுவை, குணச்சித்திர வேடங்களில் நடித்து பிரபலமாக இருந்திருக்கிறாங்க. சினிமாவுக்கு வர்றதுக்காக கிருஷ்ணமூர்த்தி நாராயணன் அப்படிங்கிற தன்னோட பேரை இவங்க சின்னஜெயந்த் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. இந்த நிலையில் டைரக்டராகவும், தயாரிப்பாளர், காமெடி நடிகர், மிமிக்ரி கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு பல திறமைகளை கொண்ட இவங்க பல படங்களில் ஹீரோவோட ஃப்ரெண்டாக நடித்து பலருக்கும் பரிச்சயமாக இருக்கிறாங்க. அந்த வகையில் அஷ்டலட்சுமி கிரியேஷன் அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வந்துட்டுருக்கிற சின்னஜெயந்த் மிமிக்ரி மற்றும் நகைச்சுவைக்காக டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் 50க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கிற சின்னஜெயந்த் 2 திரைப்படங்களை இயக்கியும் இருக்கிறாங்க. இதிலெல்லாம் கிடைக்காத பேரும் பெருமையும் இவங்களுக்கு இவங்களோட மகன் சுதஞ்சய் நாராயணன் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது சின்னஜெயந்தோட மகன் சுதஞ்சய் நாராயணன் 2019 IAS தேர்வு எழுதி அதில் நாட்டிலேயே 75வது ரேங்க் வாங்கியிருக்காங்க. அதாவது UPSC தேர்வில் வெற்றி பெற்ற சுதஞ்சய் நாராயணன் முசோரியில் இருக்கிற லால் பகதூர் சாஸ்திரி மேலாண்மை பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றதுக்கு அப்புறம் மத்திய அரசோட திறன் மேம்பாட்டு துணை செயலாளராக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் பணி ஒதுக்கப்பட்டிருக்குது. சுதஞ்சய் நாராயணன் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி பயிற்சி துணை ஆணையராக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் திருப்பூர் மாவட்ட துணை ஆட்சியாளராக இருக்கிறாங்க. இதை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் ஊரக வளர்ச்சி முதன்மை அலுவலகத்தில் திட்ட அலுவலராக இருக்கிறாங்க. இந்த நிலையில் சுதஞ்சய் நாராயணனுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடியே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இந்த நிலையில் திருமண அழைப்பிதழ்களை நடிகர் சின்னஜெயந்த் பலருக்கும் கொடுத்து வந்தாங்க. நேற்று சுதஞ்சய் நாராயணனுக்கு திருமணம் நடந்திருக்குது. அவங்க மானஸ்வி அப்படிங்கிறவங்கள தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. இந்த தம்பதிகளை நேரில் போய் முதல்வர் மு.க.ஸ்டாலின் உட்பட பல அரசியல் பிரபலங்களும் கலந்துக்கிட்டு வாழ்த்தி இருக்காங்க.